மற்றுமொரு அண்மை செய்தி, முறையாக பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமனம் செய்யாத நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வீடு வீடாக தாவேகா நிர்வாகிகள் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள நிலையில் விஜய் இவ்வாறான அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு தாவேகா நிர்வாகிகள் நேரில் செல்ல வேண்டும் என்று விஜய் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் 2 வாரங்களுக்கு ஒருமுறை நிர்வாகிகளின் நடவடிக்கைகளை தொகுத்து கட்சி தலைமைக்கு வழங்க வேண்டும் என்றும் விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முறையாக பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் தொடர்பாக செயல்படாத நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிர்வாகிகளுக்கு தாவேகா தலைவர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வீடு வீடாக சென்று பூத் கமிட்டி நிர்வாகிகள் செயல்பட வேண்டும் என்றும் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வீடு வீடாக தாவேகா நிர்வாகிகள் சென்று மக்களை சந்தித்து பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள நிலையில் விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு தாவேகா நிர்வாகிகள் நேரில் செல்ல வேண்டும் என்றும், நேரில் சென்று மக்களை நேரடியாக சந்தித்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும், 2 வாரங்களுக்கு ஒருமுறை நிர்வாகிகளின் நடவடிக்கைகளை தொகுத்து கட்சி தலைமைக்கு அறிக்கையாக வழங்க வேண்டும் என்றும் விஜய் தற்பொழுது நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விஜய் என்ன அறிவுறுத்தியிருக்கிறார்? விவரங்கள். வணக்கம் மருளேஷ். நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழக கட்சியை தொடங்கி 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான பணிகளை செய்திருக்கிறார். மொத்தமுள்ள 234 தொகுதிகளும் தீவிரம் கவனம் செலுத்தி வருகிறார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சி நிர்வாக பணிகளுக்காகவும் அமைப்பு ரீதியாக 120 மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு அந்த மாவட்டங்களில் பூத் கமிட்டிக்கான நிர்வாகிகளும் நியமன பணிகளும் நடைபெற்றது. பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனத்தை ஏற்கனவே முடித்து பட்டியலை தலைமைக்கு அனுப்பிய நிலையில் பல மாவட்ட செயலாளர்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமிப்பதில் தவறு செய்துள்ளது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வேறு பூத் சார்ந்த நிர்வாகிகள் மற்றொரு பூத்திற்கு பூத் கமிட்டி முகவராக நியமனம் செய்துள்ளது தெரியவந்த நிலையில் உடனடியாக அவர்களை மாற்றி முறையான வாக்குச்சாவடி முகவர்களை நியமிக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார். அதாவது முறையான பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமனம் செய்யாத நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் உத்தரவிட்டிருக்கிறார். ஒவ்வொரு வீடாக சென்று பிரச்சாரத்தை துவக்க உள்ள தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நேரில் செல்ல வேண்டும் என்றும் 2 வாரங்களுக்கு ஒரு முறை நிர்வாகிகளின் நடவடிக்கைகளை தொகுத்து கட்சி தலைமைக்கு வழங்க வேண்டும், பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனத்தை விரைவில் முடித்து ஆக வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். அதேஷ், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுரேஷ்.